மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளிலும் கூட இந்த நேரலை வாயிலாக நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், கணித பாடத்தில் இருந்து ஒரு சில வகுப்புகளிலே நாம் இயற்கணிதம் என்பதான ஒரு தலைப்பை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயற்கணிதத்திலும் கூட விகிதமுறு கோவை என்பதான ஒரு பகுதியை குறித்து 2-3 வகுப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட, இந்த வகுப்பிலும் கூட நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், விகிதமுறு கோவைகளின் கூட்டல் கழித்தல். விகிதமுறு கோவைகளின் கூட்டல் கழித்தல் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல விகிதமுறு கோவைகளின் கூட்டல் கழித்தல் உனக்கு 2 பகுதியாக இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, பகுதி ஒரே மாதிரி இருக்கும். பகுதி ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பொதுவா எடுத்துட்டு தொகுதியை நம்ம என்ன பண்ணிடலாம், கூட்டல்னா கூட்டிடலாம், கழித்தல்னா கழிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, பொதுவான உறுப்பு இருந்துச்சுன்னா அதை அடி கொடுத்து கடைசியில் வர விடைய எழுதிடலாம். இது ஒரு முறை. 2வது முறை என்ன அப்படின்னா, பகுதி வித்தியாசமா இருக்கும். 2 விகிதமுறு கோவையிலையும் பகுதி உனக்கு வித்தியாசமா இருக்குது. இந்த வித்தியாசமா இருக்கிறதுல அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல மீச்சியமா எடுக்கணும். எல்சிஎம் மீச்சியமா எடுத்து பொதுவான உறுப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அந்த மீச்சியமா எடுத்ததுக்கு அப்புறம் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். பெருக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த பல்லுறுப்புக்கோவை சுருக்கி நம்ம விடை எழுதணும். இது உனக்கு புக்கில் ஒரு 3 பாயிண்ட்ஸா உனக்கு அழகா கொடுத்துருக்காங்க. நீ எல்லாரும் புக்கை எடுத்து பார்த்துக்க. பக்கம் 103வது பக்கம். விகிதமுறு கோவைகளின் கூட்டல் மற்றும் கழித்தல். ஒத்த பகுதிகளை உடைய விகிதமுறு கோவைகளின் கூட்டல் மற்றும் கழித்தல். ஒத்த பகுதி தொகுதினா என்ன, நீ குழம்பிடக்கூடாது. அது உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பகுதி தொகுதி நீ ஈஸியா ஞாபகம் வைக்கணும். அப்படி எளிமையா உனக்கு ஞாபகமா இருக்கணும் அப்படின்னா, தொப்பி வைப்பீங்க எல்லாரும், அப்படித்தானே? தலையில தொப்பி வைப்பீங்க. அப்ப என்ன, அதுக்கு முதல் எழுத்து என்ன வரும், தொப்பி. தொப்பி எங்க இருக்கும், மேல இருக்கும் தலையில. சரியா? அது வேற. நீ அதை ஞாபகம் வச்சுக்க. அதான் என்னது, தொகுதி. மேல இருந்துச்சுன்னா தொகுதி. கால் அடியில, கால் பகுதின்னு நம்ம சொல்லுவோம். கீழே அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், கால் பகுதி. அடியில கால் பகுதி. அது என்னது, நீ பகுதின்னு எடுத்துக்கலாம். அப்போ விகிதமுறு கோவைனா என்னவா இருக்கும் அப்படின்னா, தொகுதியும் பகுதியும் இருக்கும். தொகுதினா மேல இருக்கிறது, பகுதினா வகுத்தலுக்கு கீழே இருக்குது. இதை நீ எளிமையா எப்படி ஞாபகம் வச்சுக்க, தொப்பி கால் பகுதி இப்படி நீ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிடலாம். சரிதானா? இப்போ இதுல ரெண்டு இது இருக்குது. முதல்ல என்னன்னா, ஒத்த பகுதிகளை உடைய விகிதமுறு கோவைகளின் கூட்டல் மற்றும் கழித்தல். தொகுதியை கூட்டுக கழிக்க ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, பகுதி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், கூட்டல் கழித்தல் பண்ணிடலாம். தொகுதியின் கூடுதல் வித்தியாசத்தை பொது பகுதியின் மீது தொகுதியாக எழுதுக. அந்த வித்தியாசம், தொகுதியின் கூடுதல் வித்தியாசம்னா கழித்தல். அந்த பகுதிக்கு மேல அதை நம்ம என்ன எழுதிடலாம், கூட்டல்லாம் கூட்டிடலாம், கழித்தல்லாம் கழித்திடலாம். 3வது பாயிண்ட் பாருங்க, இந்த விகிதமுறு கோவை எளிய வடிவில் எழுதுக. எளிய வடிவில் என்ன, பொதுவான உறுப்பு இருந்துன்னா 2ஐயும் நம்ம அடி கொடுத்து கடைசியில சுருக்கி எழுதுறதான் எளிய வடிவம். அடுத்த 2வது ஒண்ணு இருக்குது, மாறுபட்ட பகுதிகளை உடைய விகிதமுறு கோவைகளின் கூட்டல் மற்றும் கழித்தல். முதல் பாயிண்ட் பாருங்க, பகுதிகளின் மீச்சிறு பொது மடங்கு காண வேண்டும். மீச்சியம் எல்சிஎம் எடுக்கணும். முதல்ல பகுதிக்கு எடுத்துட்டு படிநிலை 1ல் கண்ட மீப்போமைக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு பின்னத்தின் சமான பின்னத்தையும் எழுத வேண்டும். இதனை தொகுதி மற்றும் பகுதியில் உள்ள கோவைகளை மீப்போவதற்கு தேவையான காரணியால் பெருக்குவதன் மூலம் பெறலாம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மீச்சியமா எடுத்து வச்சுட்டு அந்த காரணியை பொறுத்து குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். 2ஐயும் பெருக்கி வச்சிருக்கிறது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாருங்க, பகுதிகள் சமமானதால் ஒத்த பகுதிகளுடைய விகிதமுறு கோவைகளை கூட்டுவதற்கு கழிப்பதற்கும் படிநிலைகளை பின்பற்ற வேண்டும். இதுக்கப்புறம் நம்ம முதல் பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி என்ன பண்ணிடலாம், கூட்டிடலாம், கழிச்சிடலாம். சரியா? இப்போ 2 முறை இருக்குது. பகுதி ஒரே முறையா இருக்கும், அடுத்த பகுதி மாறுபட்ட முறையா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த நம்ம என்ன பண்ண போறோம்னா, பயிற்சி 3.6 இந்த இயற்கணிதம் இந்த கிளாஸ்ல நம்ம முடிச்சுட்டு அடுத்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாற்கரத்தின் பரப்பு பார்க்க போறோம். அப்ப இந்த வகுப்போட நம்ம இயற்கணிதத்துல இந்த விகிதமுறு கோவையை முடிச்சிருக்கோம். சரி, இன்னைக்கு நம்ம 3.6 பயிற்சியில இருந்து ஒரு சில கணக்குகளை நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ நான் உனக்கு கணக்கு எழுதுறேன். பயிற்சி 3.6ல முதல் கணக்கை நான் எழுத போறேன்.
சரி, இப்போ பக்கம் வந்து 103வது பக்கத்துல பயிற்சி 3.6 முதல்ல பாருங்க கூட்டுக 2 கணக்கு எழுதிருக்கேன். முதல் கணக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செய்ய போறோம். முதல்ல வந்து 2 கணக்கு செய்ய போறோம். முதல் கணக்கு பாருங்க, பகுதியை பாருங்க. இதான் தொகுதி, இது பகுதி, இது தொகுதி, இது பகுதி. 2 விகிதமுறுகோவை கூட்டுக. இதை வந்து நம்ம எளிய முறையில கூட்டணும். இப்போ வந்து ரெண்டுமே எப்படி இருக்குது? உனக்கு பகுதி சமமா இருக்குது. அப்போ பொதுவா வந்து x - 2 ரெண்டுக்கும் சமமா இருக்கனால அதை பொதுவா பகுதியா எடுத்துக்கிட்டு மேல உள்ள தொகுதியில இருக்கிறத ரெண்டையும் என்ன பண்ணிடலாம்? நம்ம டைரக்டா அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம்? கூட்டிடலாம். சரியா? தீர்வு பொதுவா இருக்கிறதுனால x - 2 இது அப்படியே எழுதுங்க. x × x + 1 பிளஸ் x × 1 - x. இப்போ சுருக்கணும். அதை நீங்க பெருக்குங்க. எவ்வளவு? x x² x பெருக்கல் 1 x பிளஸ் இதை பெருக்குங்க பிளஸ் x. அடுத்த இது வந்து மைனஸ் x ன் அடுக்கு 2 பை x - 2. இப்போ x ன் அடுக்கு 2 மைனஸ் x ன் அடுக்கு 2 என்ன ஆயிரும்? அடி போயிடும். ஒரு x கூட்டானது 2x பை x - 2. அவ்வளவுதான். பகுதி சமமா இருக்கிறதுனால நம்ம எளிமையா இதை வந்து பண்ணியாச்சு. அடுத்த கணக்கு பாருங்க, 2வது கணக்கு. பகுதி வந்து 2 வித்தியாசமா இருக்கு. 2 விகிதமுறுகோவை, 2ஐயும் கூட்டணும். பகுதி வந்து என்ன இருக்கு? இங்க x + 3 இருக்குது, இங்க x - 2 இருக்குது. அப்ப மீச்சிமை இதுவும் பெருக்கி எழுதுறதானது மீச்சிமை. தீர்வு x + 3 x - 2 இது ரெண்டும் மீச்சிமை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தல குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். இந்த x - 2 கொண்டு இந்த x + 2 பெருக்கணும். அதே போல x + 3 கொண்டு x - 1 பெருக்கணும். ஏன்னா இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? x + 3 இருக்குது. ஆனா இங்க என்ன இருக்குது? நமக்கு பகுதியில 2 பொதுவான உறுப்பு மீச்சிமை எடுத்துக்கோம். x + 3 இருக்குது, x - 2 இருக்குது. அப்போ நமக்கு x + 3 மட்டும் இருக்குது. x - 2 கொண்டுங்க பெருக்கிறோம். x + 2 பெருக்கல் x - 2 பிளஸ் அடுத்து இதுக்கு அதே மாதிரி x - 2 இருக்குது, x + 3 இல்ல. அடுத்து x - 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப x + 3 வந்து குறுக்க பெருக்கும். x - 1 பெருக்கல் x + 3. இப்ப சாதாரண பெருக்கல் தான். கீழ வர அப்படியே இங்க தொகுதியில உள்ள x + 3 x - 2. இத பெருக்கினா என்ன வரும்? x² minus 2x plus 2x plus minus minus 4 plus x² plus 3x minus x minus 3. சரி, அப்ப இதெல்லாம் அடி போகுதுல பாருங்க. இங்க 2x² இருக்குது, இங்கேயும் ஒரு x². இந்த 2x-ம் -2x-ம் +2x-ம் அடி போயிருக்கு. 3x ல இருந்து ஒரு x கழிச்சா 2x. சரி, அப்ப நம்ம முதல்ல மேல இருக்க என்னது? தனியா முதல்ல x ன் அடுக்கு 2 கூட்டுங்க. ஒரு 2x², இங்க ஒரு x², 2x². அடுத்த x உறுப்பு என்ன இருக்கு? 3x ல இருந்து ஒரு x கழிச்சா 2x + 2x. அடுத்த நம்பர் என்ன இருக்குது? -4. இங்க என்ன இருக்குது? -3. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? -4 -7 பை x + 3 x - 2. சரி, இதை வந்து என்ன பண்ணலாம்? காரணிப்படுத்தலாமா? இந்த 2 கொண்டு இதை பெருக்கிட்டோம் அப்படின்னா -14 வரும். என்ன பண்ண முடியாது? காரணிப்படுத்த முடியாது. அப்ப நீ என்ன பண்ணிக்க? அப்படியே விட்டுருக்கு. இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது? இதை சுருக்க முடியாது. சரியா? அடுத்த நம்ம 2வது கணக்கை பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம அடுத்தல 2வது கணக்கு பாருங்க. கழிக்க அதே மாதிரிதான். அதுல கூட்டல் இங்க என்ன இருக்கு? கழித்தல் அடையாளம் இருக்குது. பகுதியை பாருங்க. பகுதி 2 ஒரே மாதிரி இருக்கு. பொதுவானதுதான். அது அப்போ நம்ம x - 4 பொதுவா எடுத்து எழுதிக்கலாம். தீர்வு x - 4
மேல என்ன பண்ணிடலாம் நம்ம தொகுதியை அப்படியே என்ன பண்ணிடலாம் கழிச்சிடலாம். இந்த 2x வந்து x பெருக்குனா 2x ஸ்கொயர், 2x வந்து 2 பெருக்குனா -4x, 1 வந்து x பெருக்குனா +x, 1 வந்து -2 பெருக்குனா -2. இந்த மைனஸ் இங்க அடையாளம் ஃபுல்லாவே என்ன வரும் மாறும். கழிக்கும் போது அடையாளம் ஃபுல்லாவே மாறும். -2x ஸ்கொயர் +5x -2. இங்க 2x ஸ்கொயர் +2x ஸ்கொயர், இங்க -2x ஸ்கொயர். அடுத்து x இருக்கு பாருங்க. இங்க ஒரு x, இங்க 5x, இங்க ஒரு x 6x. 6x ல இருந்து 4x கழிச்சா 2x. அடுத்து மார்க் இருக்கு பாருங்க. -2 -2 -4 x -4. இதுல மேல மட்டும் நம்ம பொதுவான ஒரு 2 இருக்குது, அத பொதுவா எடுக்கலாம். இங்க என்ன வந்துரும் x -2 by x -2. இவ்வளவு நம்ம இதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது, சுருக்க முடியாது. சரி, இப்போ பாருங்க இரண்டாவது கழிக்கிற இரண்டாவது பகுதி பாருங்க. மாறுபட்ட பகுதி. இங்க x ன் அடுக்கு 2 - x ஸ்கொயர் -1, இங்க x -1 தான் இருக்குது. இது என்ன ஒரு x ஸ்கொயர் -1னா x ஸ்கொயர் -1 ஸ்கொயர் a + b a - b x + 1 x -1 வரும். அத முதல்ல எழுதிக்க. தீர்வு 4x by x + 1 பெருக்கல் x - 1 - x + 1 by x - 1. இனி நம்ம என்ன பண்ணலாம், மீட்சிமை எடுக்கலாம். x + 1 x - 1 அதான் பொதுவானது. இங்க x - 1 இருக்குதா, பொதுவானது என்னது x + 1 இருக்குது, x - 1 இருக்குது, இங்க x - 1 இருக்கு. அப்ப இந்த ரெண்டு தான் பொதுவானது. x + 1 பெருக்கல் x - 1. உங்க மேல அப்படியே தான் இருக்கும். நாங்க ரெண்டுமே இங்க வந்துருது. நம்ம மேல உள்ள உறுப்பு அப்படியே தான் இருக்கும். தொகுதி 4x தான். அடுத்து மைனஸ் x + 1 எழுதிக்க. அடுத்து இங்க x - 1 மட்டும் தான் இருக்குது. வேற என்ன இல்ல, நம்ம என்ன உறுப்பு இல்லங்க, x + 1 இல்ல. அப்ப x + 1. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டையும் பெருக்க போறோம். பெருக்கிட்டு 4x ல இருந்து கழிக்கணும். 4x மைனஸ் இப்போ என்ன வரும், x ன் அடுக்கு 2. அடுத்து மைனஸ் தான், x வந்து 1 பெருக்கு x மைனஸ் x. அடுத்து 1x மைனஸ் x. அடுத்து 1 வந்து 1 பெருக்குனா 1 தான், மைனஸ் 1 by x + 1 x - 1. இப்போ எழுதுங்க. இடத்துல 4x மைனஸ் x ன் அடுக்கு 2 மைனஸ் 2x மைனஸ் 1 by x + 1 பெருக்கல் x - 1. 4x மைனஸ் 2x கழிச்சிடலாம். மீதி உறுப்பை பாருங்க. மைனஸ் x ன் அடுக்கு 2 பிளஸ் 2x மைனஸ் 1 by x + 1 பெருக்கல் x - 1. இப்போ இதுல நமக்கு முதல்ல மைனஸ் இருக்குது. அப்ப மைனஸை நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவா வெளியே எடுத்துடணும். அப்ப மைனஸை பொதுவா எடுத்தா என்ன வரும், பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 பை x + 1 பெருக்கல் x - 1. மேல நம்ம என்ன பண்ணலாம், காரணிப்படுத்தலாம். t ல வந்து காரணிப்படுத்தலாம். 1 பெருக்கினா 1 கூட்டினா -2 1 1 மைனஸ் மைனஸ். மேல என்ன வரும் பாருங்க, மைனஸ் பொதுவா இருக்கு, வெளியில வச்சுக்க. x - 1 பெருக்கல் x - 1 by x + 1 பெருக்கல் x - 1. இது வந்து என்ன ஆயிரும், நமக்கு x - 1 அடி வரும். இப்போ வெளியில ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம தொகுதியில இருந்து ஒரு மைனஸை பொதுவா வெளியில எடுக்கலாம். பகுதியில இருந்தும் ஒரு மைனஸை பொதுவா வெளியில எடுக்கலாம். எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், அல்ல இதை தொகுதியில மட்டும் எடுத்தாலே போதும். ஒரு மைனஸ் எடுக்கும்போது என்ன வந்துடும் அப்படின்னா இது வந்து பிளஸ் ஆயிரும், இது வந்து என்ன ஆயிரும் மைனஸா மாறிடும். மேல என்ன வரும், மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும். 1 மைனஸ் x பை இது முதல்ல வந்துடும் 1 பிளஸ் x.
இதான் வந்து உனக்கு விடை. சரி, அடுத்த பாருங்க மூணாவது விடைக்கு 2x அடுக்கு 3 plus 2x square plus 3 by x square plus 2 அடுக்கு 2 இருந்து 1 by x square plus 2 ஐ கழிக்க. முதல்ல வந்து எழுதுங்க. இது வந்து வேடல கொடுத்துருக்காங்க, முதல்ல எழுதிங்க. 2x அடுக்கு 3 plus x square plus 3 by x square plus 2 அடுக்கு 2 minus 1 by x square minus 2. இது மாறுபட்ட இங்க x 2x அடுக்கு 3 plus x square plus 3 by x square plus 2 அடுக்கு 2 minus கழிக்க, அதனால மைனஸ் போட்டுங்க. 1 by x square plus 2. இப்போ ரெண்டுமே மாறுபட்ட உறுப்பு. இங்க அடுக்கு 2 இருக்குது, இங்க அடுக்கு 1 தான் இருக்குது. அப்ப அடுக்கு 2 தான் வந்து மீச்சிங். அத எழுதிக்க மாட்டேன். x square plus 2 அடுக்கு 2. இதுல இந்த ஒரு மேல உள்ள பகுதி அப்படியே எழுதலாம். 2x அடுக்கு 3 plus x அடுக்கு 2 plus 3 minus 1 into இங்க எத்தனை இருக்குது? x square plus 2 மட்டும் தான் இருக்குது. அப்ப இன்னொரு x square plus 2 அடிஷனலா வரும். இதனால மீச்சியம் வந்து x square plus 2 அடுக்கு 2. சரியா? இப்போ வந்து ஒண்ணா கூட இத பெருக்கிக்க உள்ள 2 x அடுக்கு 3 plus x square plus 3 minus x square minus 2 by x square plus 2 அடுக்கு 2. இப்போ இல்ல x square plus x square minus x square அடிக்கணும். 3 ல இருந்து 2 கழிச்சா 1. 2x அடுக்கு 3 plus 1 by x square plus 2 அடுக்கு 2. இத நம்ம என்ன பண்ண முடியாது? காரணிப்படுத்த முடியாது. இதுதான் வந்து உனக்கு விடை. சரி, இப்போ நாலாவது விடை பாருங்க. x square plus rx plus 8 by x cube plus 8 x அடுக்கு 3 plus 8 இலிருந்து எந்த விகிதமுறுகோவையை கழித்தால், ஒரு விகிதமுறுகோவை கழிக்கும். இந்த விகிதமுறுகோவையில இருந்து இன்னொரு விகிதமுறுகோவை, இது p of x னா ஒரு q of x ஒரு விகிதமுறுகோவை கழிக்கும். கழிக்கும்போது ஒரு விடை வருது. 3 by x square minus 2x plus 4 இந்த கோவை கிடைக்கும். அப்படி வந்து இரண்டாவது விகிதமுறுகோவை q of x ன்னு எடுத்துக்க. q x square plus rx plus 8 by x cube plus 8 minus q of x சமம் என்ன விடை வருது? 3 by x square minus 2x plus 4. இப்போ இந்த q of x இந்த விகிதமுறுகோவை தான் கண்டுபிடிக்க போறோம். இங்க மைனஸ்ல இருக்குது, இது அப்படியே வந்து இடது பக்கம் மூவ்மென்ட் ஆயிடும், பிளஸ்ஸா மாறிடும். இது பிளஸ்ஸா மாறிடும். இந்த பிளஸ்ல இருக்கிறது இங்க வரும்போது என்ன மாறிடும்? மைனஸா மாறிடும். x square plus rx plus 8 by x cube plus 8 minus 3 by x square minus 2x plus 4 சமம் q of x. இப்போ சாதாரண கழிக்கலாம். இங்க பாருங்க, காரணிப்படுத்துற முறையில இருக்குது. இங்க என்ன இருக்குது? நம்ம காரணிப்படுத்தலாம். x cube a cube minus b cube ல காரணிப்படுத்தலாம். x cube minus 2 cube. அப்போ a plus b a square minus ab plus b square. அந்த சூத்திரப்படி நம்ம வந்து விரிச்சி எழுதிடலாம். மேல எழுதுங்க. x square plus rx plus 8 by x plus 2 into x square minus 2x plus 4 minus 3 by x square minus 2x plus 4 எழுதியாச்சு. அத இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? காரணிப்படுத்திடலாம். 8 பெருக்கல் 8 கூட்டினா 6 12 8. இப்போ x plus 4 பெருக்கல் x plus 2 by x plus 2 x square minus 2x plus 4. இல்ல x plus 2 அடி கொடுத்துடலாம். minus 3 by x square minus 2x plus 4. இப்போ பாருங்க, பகுதி ரெண்டும் பொதுவாயிட்டு x square minus 2x plus 4 x square minus 2x plus 4. அத அப்படியே பொதுவா எடுத்துட்டு தொகுதியில இருக்கிறத என்ன பண்ணிடலாம்? அப்படியே கழிச்சு எழுதிடலாம். அப்ப x plus 4 minus 3 வகுத்தல் x square minus 2x plus 4. 4ல இருந்து 3 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வந்துரும்? 1 ஆயிடும். x plus 1
by x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. இதுக்கப்புறம் நம்ம என்ன முடியாது, இதை சுருக்க முடியாது. இதான் அதோட விடை. சரி பாருங்க, அஞ்சாவது கணக்கு பாருங்க. a ஒரு விகிதம் இருக்கவே 2x plus 1 by 2x minus 1 மற்றும் b 2x minus 1 by 2x plus 1 எனில் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 1 by a minus b minus 2b by a square minus b square ஐ காண்க. ஒரு பெரிய கணக்கு மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப எளிமையான கணக்கு தான். முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை வந்து நான் என்ன பண்றேன், நிச்சயமா கண்டுபிடிச்சு சுருக்கிடுவேன். அதுக்கப்புறம் ab ய பிரதியிடுவேன். அப்ப உனக்கு ஈஸியா இருக்கும். 1 by a minus b minus 2b a square minus b square. a square minus b square நம்ம எப்படி போடலாம், a plus b into a minus b போடலாம். 1 by a minus b minus 2b by a plus b into a minus b. மீச்சியம் என்னது, a plus b into a minus b. இங்க என்ன இருக்குது, a minus b மட்டும் தான் இருக்கு. அப்ப இதுல என்ன வரும், 1 பெருக்கல் a plus b minus 2b பெருக்கல் 2b மட்டும் தான். a plus b a minus b தான் மீச்சியம். அப்போ 2b மட்டும் தான் வரும். இத சுருக்கலாம், a plus b minus 2b வகுத்தல் a plus b பெருக்கல் a minus b. இப்போ a plus b ல இருந்து b ல இருந்து 2b ஐ கழிக்கிறோம், மைனஸ் b ஆயிடும். இப்போ a minus b ஆயிடும் by a plus b into a minus b. இதுல a minus b யும் இந்த a minus b என்ன கொடுக்கலாம், அடி கொடுக்கலாம், பொதுவான உறுப்பு. மீதி என்ன இருக்குது, 1 வகுத்தல் a plus b. இப்போ நம்ம முடியல, கணக்கு முடியல. இப்போ கொடுத்திருக்க ab இதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சுருக்கி எழுதியிருக்கிறோம். அடுத்தால இன்னும் என்ன பண்ணணும், a யோட மதிப்பையும் b யோட மதிப்பையும் இதுல பிரதியிட்டு அதுக்கு மீச்சியமா கண்டுபிடிச்சிட்டு சுருக்கி எழுதணும். a கொடுத்திருக்காங்க, இந்த b கொடுத்திருக்காங்க. அப்போ 1 by a 2x plus 1 by 2x minus 1 plus b 2x minus 1 by 2x plus 1. இப்போ இதுல என்ன சூத்திரத்துல இருக்குது, a minus b a plus b. நம்ம என்ன போடலாம், a square minus b square போடலாம். உங்க a க்கு என்ன இருக்கு, 2x இருக்குது. அத ஸ்கொயர் போடாம என்ன வந்துரும், 4x square minus 1 ன்னு போடலாம். மீச்சியம் அதுக்கு மேல வந்து என்ன பண்ணீங்க, மீச்சியம் ரெண்டு 2x 1 வகுத்தல் 2x minus 1 பெருக்கல் 2x plus 1. மீச்சியம் இங்க 2x minus 1 இருக்குது. அப்ப 2x plus 1 2x plus 1 பெருக்கல் 2x plus 1 plus 2x minus 1 பெருக்கல் 2x minus 1. இப்போ இது அப்படியே எங்க போயிரும், 1 by தொகுதி பகுதியில் இருக்குது. இது அப்படியே என்ன ஆயிரும், தலைகீழியா மாறிடும். தலைகீழியா மாறி இதை நம்ம சூத்திரம் படி என்ன போடலாம், 4x ன் அடுக்கு 2 minus 1 ன்னு போடலாம். வகுத்தல் இது சாதாரண பெருக்கல், பெருக்கிறது. 2x பெருக்கினா 4x ன் அடுக்கு 2. அடுத்து 2x 1 பெருக்கினா plus 2x. அடுத்து 1 பெருக்கல் 2x 2x 1 பெருக்கல் 1 1 plus 2x x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் பெருக்கினா 4x ஸ்கொயர். அடுத்து 2x minus 1 minus 2x minus 1 minus 2x minus 2x minus 1 minus 1 plus 1. பெரிய உறுப்பா வந்துருக்கு. இதுல எதெல்லாம் அடி போகுது பாருங்க, 2x ஒரு minus 2x, அடுத்து plus 2x minus 2x, இது plus 1 இங்க plus 1 தான் இருக்குது. அப்ப என்ன போடலாம், 2 ஆயிரும். 4x ஸ்கொயர் இன்னொரு 4x ஸ்கொயர் இருக்கு. அப்ப 8x ஸ்கொயர் ஆகும். 4x ஸ்கொயர்
மைனஸ் 1 பை 8x ஸ்கொயர் 1 பிளஸ் 1 2. இதுல மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், 2 பொதுவா எடுக்கலாம். இதுல வந்து 2 பொதுவா எடுத்தோம்னா என்ன வரும், 4x ஸ்கொயர் பிளஸ் 1 வரும். 4x ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2 பொதுவா எடுத்தோம்னா 4x ஸ்கொயர் பிளஸ் 1. இதான் இதோட விடை. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது, இதை சுருக்க முடியாது. சரி, இப்போ அடுத்தல கடைசி கணக்கு. இல்லை, 6வது கணக்கு. a சமம் x by x plus 1 மற்றும் b சமம் 1 by x plus 1 எனில் a plus b the whole square plus a minus b the whole square by a வகுத்தல் b சமம் 2 பெருக்கல் x square plus 1 by x into x plus 1 the whole square என நிரூபி. விடை கொடுத்துட்டாங்க. சரியா, விடை கொடுத்துட்டாங்க. ஒரு முக்கியமான கணக்கு இது. பெரிய கணக்கா தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப எளிமையான கணக்கு தான். முதல்ல நீங்க வந்து இதை என்ன பண்ணணும், நம்ம போன கணக்குல செஞ்ச மாதிரி இதை சுருக்கி எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், விடைய இதுல பிரதியிட்டு ஏபியோட மதிப்பை பிரதியிட்டு விடை கொண்டு வரலாம் கடைசியில. சரியா, தீர்வு. a plus b the whole square, a square plus 2ab plus b square plus a minus b the whole square, a square minus 2ab plus b square, a வகுத்தல் b. இப்போ பிளஸ் 2ab மைனஸ் 2ab அடிக்கிறது. 2 பெருக்கல் a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2b ஸ்கொயர் 2a ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர் பை a வகுத்தல் b. மேல 2 பொதுவா இருக்கு, வெளியில எடுத்துங்க. இப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பை a வகுத்தல் b. இதெல்லாம் இதுக்கு கூட சுருக்க முடியாது. இனி வந்து a யோட மதிப்பையும் b யோட மதிப்பையும் பிரதியிடணும். 2 பெருக்கல் a ஸ்கொயர், a வந்து என்னது, x by x plus 1, x by x plus 1 the whole square plus b square 1 by x plus 1 the whole square by a வகுத்தல் b, x by x plus 1 வகுத்தல் 1 by x plus 1. சரியா, இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பகுதியை முதல்ல சுருக்கிடலாம். தொகுதியை விட்டுட்டு பகுதியை முதல்ல சுருக்கி எழுதும் போது இது அப்படியே 1 by x plus 1 வந்து என்ன ஆகும், தலைகீழியா மாறிடும். a வகுத்தல் b, b வந்து என்ன இருக்கு உனக்கு, 1 by x plus 1 இருக்குது. அப்ப இந்த ரெண்டு தலைகீழியா மாத்தி ஒரு விடையில கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், தொகுதிக்கு போகலாம். 2 x by x plus 1 the whole square plus 1 by x plus 1 the whole square. x by x plus 1 பெருக்கல் x plus 1 by 1. x plus 1 அடி கொடுத்துடலாம். x மட்டும் தான் உனக்கு இருக்கும். இங்க இதுல பாருங்க, x square by x plus 1 the whole square. இங்க அதே மாதிரி என்ன இருக்குது, 1 square 1 தான், x plus 1 the whole square. இதுக்கு அத நம்ம என்ன பண்ணணும், மேல தொகுதிக்கு மீச்சிமா எடுத்து சுருக்கி எழுதணும். 2 x square by x plus 1 the whole square plus 1 square by x plus 1 the whole square by இங்க என்னதான் இருக்கு, x மட்டும் தான் இருக்கு. சரியா, அடுத்தல இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மீச்சிமா எடுக்க போறோம். சரி, இப்போ பாருங்க, இது பகுதி, இது தொகுதி. இப்போ இதை நம்ம சுருக்கணும். சரியா, மீச்சியம் எடுக்கணும். இதுக்கு மீச்சியம் வந்து என்னது, x plus 1 தான் ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பொதுவா வச்சுக்க காமன், x plus 1 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ மேல உள்ள அப்படி நான் தொகுதியை அப்படியே கூட்டிடலாம். x ஸ்கொயர் plus 1 by x. இப்போ இந்த தொகுதி பகுதி வந்து அப்படியே இந்த பகுதியோட சேர்ந்துரும். சரியா, சேர்ந்துரும். 2 பெருக்கல் x square plus 1 by x பெருக்கல் x plus 1 the
ஹோல் ஸ்கொயர். விடை பாருங்க, 2 பெருக்கல் x ஸ்கொயர் பிளஸ் 1 x இன்டு x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சா? இதுதான் இதோட விடை. நம்ம இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதுல ப்ரூஃப் பண்ண போறோம். இதோட விடை வந்து நமக்கு வந்துருச்சு. சரிதானா? இப்போ நம்ம இந்த பயிற்சியோட கணக்கை ஃபுல்லா என்ன பண்ணியாச்சு, முடிச்சிட்டோம். சரிதானா? இந்த இயற்கணிதத்துல ஓரளவு பயிற்சிகளை நம்ம பார்த்தாச்சு. நம்ம அடுத்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாற்கரத்தின் பரப்பை பார்க்க போறோம். சரியா? நன்றி.